பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. நைட்டில் எவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இன்னமும் தூங்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, நீங்கள் தூங்குங்க, நான் உங்களுக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ம், தூக்கத்தில் கூட உங்கள் சேட்டை அடங்கலை பற்றியா? சேட்டை பண்ணுறதுக்கு தூங்கினா என்ன, தூங்கலன்னா என்ன? ஓ, அப்போ சார் தூங்கலை, முழிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஆ ஆமாம், நான் எப்போவே எழுந்திரிச்சிட்டேன். நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அதான் அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். அப்படி நடிச்சிட்டு இருந்தீங்க? சரி சரி, ஃபஸ்ட் என் சாரியிலேருந்து கையெடுங்க. முடியாது. என்ன முடியாது? கையெடுங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், இங்கே வாயேன். ஆ ஆஹா, நான் வரலப்பா. ஏய் வாடி. முடியாது, என்னாலலாம் வர முடியாது. நீங்கள் கையெடுங்க. நீ வரலனா நான் கையெடுக்க மாட்டேன். காலையில் என்ன கிரண் இது? கையெடுங்க, கீழே போகணும். மணி என்ன ஆகுது? ஏய் மணி என்னடி ஆகுது? மணி 8 தானே ஆகுது, போய்க்கலாம் விடு. மணி 8 ஆகுதுல்ல, நான் கீழே போக வேண்டாமா? ஏன் போகணும்? இங்கேயே இரு. ஆமாம் ஆமாம், இங்கேயே இருப்பாங்க. இங்கேயே இருக்கலாம்டி, மணி 8 தானே ஆகுது. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன? சோ சிச்சி, அழுக்கு பையா, காலங்காத்தாலே வா, ஒழுங்காக எழுந்திரி. முடியாது, வேணும்னா நீ வந்து என் பக்கத்தில் படுத்துக்கோ. ஆமாம், இப்படி காலங்காத்தால குளிச்சுட்டு உன் பக்கத்தில் வந்து படுப்பாங்க. ஏய் ஏன் பக்கத்தில் படுக்காம அப்புறம் எங்கடி போய் படுப்ப? வாடி, ஓவரா சீன் போடுற. அதெல்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு கையெடுங்க. முடியாதுடி. முடியாதா? அப்போ இருங்க. ம், கையெடுங்க, கையெடுங்க. ஆ ஏய் வலிக்குதுடி. ஆ, வலிக்கிறதுக்காக தான் கிள்றாங்க, அப்புறம் வலிக்காமல் இருக்கிறதுக்காக கிள்றாங்க. இப்போ கையெடுக்கல, நான் இன்னும் பண்ணுவேன். ஒழுங்காக கையெடுத்துருங்க. ஆ போதும்டி போதும், கை எடுத்துட்றேன், கில்லாத. ம், கையெடுங்க. ஏய் நீ ஃபர்ஸ்ட் கையெடுறி, அப்போதான் என்னால் எடுக்க முடியும். சரி சரி, நான் கையெடுக்கிறேன், நீங்கள் கையெடுங்க. ஏமாத்துனீங்க அப்புறம் திரும்பியும் கிள்ளுவேன். அதெல்லாம் ஏமாற்ற மாட்டேன், நீ கையெடு, வலிக்குது, நான் கையெடுத்துட்றேன். ம் ம், அந்த பயம் இருக்கட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். கிரண், ம் நான் தான். அது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இடுப்பில் இருந்து கையெடுக்கிறீங்களா? முடியாது. என்ன காலையில் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு வெக்கமாக இருக்கு கிரண், கையெடுங்க. நீ வைக்க பண்ணுங்கிறதுக்கு தானடி கையே வைக்கிறேன், அப்புறம் எடுக்க சொன்னா? சரி சரி, எல்லாம் போதும், விடுங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். நான் தான் சொல்கிறேன்லடி, காஃபி தானே, அதெல்லாம் அப்புறமா எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ம், காஃபி தானடி, அதெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ ஒரு கிஸ் வேணுமே, அதுவும் டர்ட்டி கிஸ் வேணுமே. டர்ட்டி கிஸ் தான் அப்படின்னா? அதான்டி, அடிக்கடி சொல்வியே என்னைய அழுக்கு பையன்னு, அதான். இப்போ பார்த்தியா, நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்க, நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். இப்போ ஒரு கிஸ் கொடுத்தினா அதுதான் டர்ட்டி கிஸ். ஆ, சி சி சி, நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன், நீங்கள் இன்னும் குளிக்கவே இல்லை. அழுக்கு பையா என்னாலலாம் தர முடியாது, வேணும்னா குளிச்சுட்டு வாங்க. ஏய் அதெல்லாம் எப்போ வேணால் தரலாண்டி, இதெல்லாம் அடிக்கடி கிடைக்காது. அதனால்
எனக்கு இப்போவே வேணும் ஒரு டர்ட்டி கிஸ் ப்ளீஸ் டி. ஆ அதெல்லாம் என்னால் முடியாது. அதெல்லாம் முடியும். முடியாது. சரி, உனக்கு வேணான்னா விடு, ஆனால் எனக்கு வேணுமே. ஆ அதுக்கு அதுக்கு எனக்கு வேணும்னா நான் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். ஐயோடா, அதுக்கு நான் ஓகே சொல்லணும்ல. ஐயோடா, அதுக்கு நீ ஏன் ஓகே சொல்லணும்? எடுத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ ஓகே சொல்லணும்லாம் அவசியமே இல்லை. ஆ ஆ கிரண் வேணாம், கீழே எல்லாரும் இருக்காங்க. இருந்துட்டு போகட்டும். எப்படி டேஸ்ட் நல்லா இருந்துச்சா? ம் ஓ, அப்போ நல்லா இல்லையா? அப்போ இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணலாமா? சி படா பருக்கி. ஏய், யாராவது புருஷனை பிக்கில தள்ளி விடுவாங்களா? யாரும் தள்ளிவிட மாட்டாங்க, ஆனால் நான் தள்ளி விடுவேன். அதாண்டி, நீ மட்டும்தான் தள்ளி விடுவ, வேற யாரும் தள்ளி விட மாட்டாங்க. தெரியுதுல்ல, இனிமே என்கிட்ட வாலாட்டினீங்க ஒட்ட நறுக்கிடுவேன். சரிங்கம்மா, கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே வாலாட்டுறேன். என்ன என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? இல்லையே, சும்மா சிரிச்சேன். ஏன் சிரிக்க கூட கூடாதா? நான் அப்படி சொல்லலையே, நீ தாராளமா சிரிக்கலாம். சரி சரி, பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும். நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் கீழே போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ம். என்ன வாழ்க்கடா. ச்சே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்திருந்தா ஒரு வாரம் இங்கேருந்து ஜாலியாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம்டா. அதுக்கு என்னடா பண்ணுறது, கல்யாணம் லேட் ஆயிடுச்சு, நமக்கும் லீவ் முடிய போகுது, நாளன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது, நம்ம போய் தானே ஆகணும். ஆனால் மச்சான், சென்னை வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன்டா. பாத்தியா, இப்போ நம்ம சென்னையில் தான் இருக்கோம், ஆனால் எங்கேயும் சுற்றி பார்க்க முடியல. விடுடா, நம்ம என்ன இப்போ மட்டுமா வரப்போகிறோம், இனிமே அடிக்கடி இங்கே தான் வரப்போகிறோம், அப்பெல்லாம் சுற்றி பார்த்துக்கலாம். ஆமாம்ல, இனிமே அடிக்கடி இங்கே வருவோம். இன்னும் 2 வருஷம்தான், ஸ்கூல் முடிஞ்சதும் நானா சென்னை காலேஜ் தான்ப்பா. நீ எப்படிடா? நானா தெரியலடா. சென்னை வரணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அப்பாவையும் அம்மாவையும் தனியாக விட்டுட்டுலாம் என்னால் வர முடியாது. அதனால் எனக்கு நம்ம ஊரே பெட்டர், அங்கேயே ஏதாவது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியா? அப்போ நானுமே நம்ம ஊர்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏண்டா இப்போ தான் சென்னை வருவேன்னு சொன்னேன்? மச்சான், சென்னை பிடிக்கும் தான், அதுக்குன்னு ஃப்ரெண்டை விட்டுட்டு வர முடியுமா? என் மச்சான்டா நீனு. அப்புறம் என்ன, உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னடா, எங்களோட ஆசைப்படி கல்யாணம்லாம் நடந்துருச்சுன்னு உங்களுக்கு வருத்தம்லாம் எதுவும் இல்லையே? அட, இதில் என்ன தம்பி இருக்கு? கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் போதாதா? நம்ம பசங்க சந்தோஷமா இருந்தால் போதாதா? கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? அதுக்கு இல்லைண்ணே, உங்களுக்கும் ஒரே பையன், நீங்க எவ்வளவோ ஆசை வச்சிருந்துருப்பீங்க கல்யாணம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு. ஆனா நாங்க சொன்ன ஒரு காரணத்துக்காக நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு அங்க வந்து எங்க விருப்பப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. அதான் கேட்டேன். அதான் சொல்கிறேன்லப்பா, எனக்கு சந்தோஷம்தான். நம்ம பசங்க சந்தோஷமா இருந்தா நமக்கு அதுவே போதாதா? நம்ம வெட்டி வீராப்புக்காகலாம் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு அதுலேயே பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்தா தானே எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாண்ணே, அதுவும் கரெக்டு தான். ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்தாதான் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கும் வீராப்புக்குன்னு பிடிச்சிட்டு நின்னோம், அப்புறம் மொத்த சந்தோஷமும் போயிடும். அதெல்லாம் விடு தம்பி, நீ இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம், வந்த உடனே கிளம்புறீங்க, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. எனக்குமே ஆசையாக தானே இருக்கு, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலான்னு. ஆனால் என்ன பண்ணுறது, பையனுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இன்னும் 2 நாளில்.
அப்போ அங்கே போய் தானே ஆகணும். ஆமாம் ஆமாம், பசங்க படிப்பு தானே முக்கியம். என்ன இனிமே வர மாட்டீங்களா என்ன இங்கே? இன்னொரு நாள் வரும்போது 2 நாள் இல்லை, 1 மாதம் மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி வாங்க. நீங்கள் கவலையே படாதீங்கண்ணே, இனிமே அடிக்கடி இங்கே வருவேன். நீங்கள் இங்கே வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தை, என்னம்மா ஏன் அதுக்குள்ளே எழுந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? எவ்வளோ நேரம் தூங்குறது? எனக்கு தூக்கம்லாம் வரலத்த. நான் அதிகமாக தூங்கலாம் மாட்டேன், சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். ஒரு வாரமாக என்ன அலைச்சல், நலுங்கு, கல்யாண வேலை, அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தது, இங்கேருந்து உடனே ரிசப்ஷன் போனது, கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை. எவ்வளோ டயர்டாக இருந்திருப்ப. கொஞ்ச நேரம் தூங்குனா என்ன? தூங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. பிரபா எப்பயுமே அப்படிதான்க்கா, ரொம்ப நேரம் தூங்க மாட்டா, சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுவா. சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் நம்ம டயர்டாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரா தூங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ம், சரிங்க அத்தை. கிரண் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கானா? ஆம்பளை பிள்ளை இவ்வளோ நேரமாக தூங்குறது, காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது இல்லை. டேய், இவங்க என்னடா பொம்பளை பிள்ளைய தானடா சீக்கிரமாக எழுந்திரிக்க சொல்லுவாங்க, இவங்க என்னடா உல்ட்டாவாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆம்பளை பையன் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், பொம்பளை பிள்ளை எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாமா? இது என்னடா புதுசாக இருக்குது? புதுசாக தான் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஏன் எப்பயுமே பொண்ணுங்க தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கணுமா என்ன? ஏன் நம்மளாலலாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலை பார்க்க முடியாதா? டேய், நீ என்னடா இந்த அளவுக்கு தத்துவம் பேசுகிற? இல்லைத்த, அவர் தூங்கலாம் இல்லை, அவர் எழுந்திரிச்சிட்டாரு, குளிச்சிட்ருக்காரு. அதான் அவருக்கு காஃபி எடுக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியாம்மா, எழுந்திரிச்சிட்டானா? சரி சரி. அத்தை, நீங்கள் எப்படி காஃபி குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், நான் அது மாதிரியே போட்டு எடுத்துகிட்டு வரேன். பிரபா, நாங்கள் எல்லாருமே காஃபி குடிச்சிட்டோம். கிச்சனில் ஃப்ளாஸ்கில் காஃபி வச்சுருக்கேன், நீ அதை கப்பில் ஊற்றி அவனுக்கு எடுத்துகிட்டு போ. ஆ சரிங்க அத்தை. அக்கா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எதுக்கு தப்பாக எடுத்துக்கணும்? இல்லைக்கா, அண்ணி இருக்கும்போதே வேலைலாம் எல்லாமே செய்வா, அவளாக தான் செய்வா. நாங்களாம் இன்ன வரைக்கும் அவளை செய்ப்போன்னு சொன்னதே கிடையாது. அவள் விருப்பப்பட்டா செய்வா, செய்யலைனாலும் நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோம். அவளுக்கு அதிகமாக இல்லை, வேலையே விட மாட்டோம். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பா. நீங்கள் கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுத்தா கண்டிப்பாக கற்றுப்பா. இதில் என்ன இருக்குது? நம்மலாம் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எல்லாமே கற்றுக்கிட்டா வந்தோம் கிடையாதுல்ல. இங்கே வந்து தானே எல்லாமே கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி அவளும் போக போக எல்லாத்தையும் கற்றுப்பா. இதுக்கு நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு இல்லை. இங்கே பாரு ஜெயா, இங்கே வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. அவள் வேலை செய்யணும்னு இங்கே அவசியமே கிடையாது. அவளுக்கு விருப்பம் இருந்தால் அவள் என்ன வேணால் செய்யட்டும், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவள் இங்கே சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். எனக்கு பொண்ணு கிடையாது தான், எனக்கு ஒரே ஒரு பையன்தான். பொண்ணு இருந்தால் எப்படி இருந்திருக்கும் இந்த வீடுன்னு நான் நிறைய தடவை கற்பனை பண்ணி பார்த்துருக்கேன். அது இப்போ இவன் மூலயமா எனக்கு நிறைவேறுது. அதனால் எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப சந்தோஷம்க்கா. நீ கவலையே படாத ஜெயா, நான் நல்லா பார்த்துக்கிறேன். என் பொண்ணு மாதிரிலாம் இல்லை, அவள் என் பொண்ணு தான். என் பொண்ணை நான் எப்படி பார்த்துக்கணுமோ அதே மாதிரி நான் நல்லா பார்த்துப்பேன். நீ கவலையே படாத. அவளுக்கு கல்யாண பேச்சு எடுக்காத வரையும் எனக்கு எந்த பயமும் இல்லைக்கா. ஆனால் அவளுக்கு எப்போ கல்யாண பேச்சு எடுத்தோமோ அப்போலேருந்து என் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. இங்கே இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவளை ஏதோ சொல்லிடுவாங்களோ, அவள் கஷ்டப்பட்டுருவாளோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். என்னதான் அவளை நான் என் வயிற்றில் சுமந்து நான் வைக்கலனாலும் அவள் என் பொண்ணு தான்க்கா. அது எனக்கு தெரியாதா ஜெயா? உங்கள் அண்ணனும் அண்ணியும் இறந்ததுலேருந்து நீ தானே அவளை பார்த்துட்ருக்க. அவள் ஒன்றை தான் இன்னொரு அம்மாவாக பார்த்துட்ருக்கா. உன் மேலே அவளுக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு நான் அங்கே ஊருக்கு வந்தப்பே நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? நீ கவலையே படாத. உன்னோட கவலை எனக்கு எல்லாமே புரியுது. நீ கவலைப்படாத. நான் தான் சொல்கிறேன்ல, அவள் என் பொண்ணு, என் பொறுப்பில் இருக்கா. அவளை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். சரியா? ம் சரிங்கக்கா. சரி சரி, நீ எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டல, எதையும் மறக்கலல்ல. நான் கூட உன்னை ஒரு வாரம் இருந்துட்டு போன்னு சொன்னேன். நீ தான் பையனுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போது போயே ஆகணும்னு சொல்லி பிடிவாதமாக நிற்கிற. சரி சரி,
எப்படி நீ இன்னையோட வராமையா இருக்க போற? இனிமே அடிக்கடி இங்க வந்து தானே ஆகணும். அப்புறம் இருந்துக்கலாம். எனக்கும் ஆசையாதான்க்கா இருக்கு இங்க ஒரு வாரம் இருந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு போலான்னு. ஆனா என்ன பண்றது, பையனோட படிப்பு விஷயமாச்சே. ஆமாம் ஆமாம், படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாவது பிள்ளைங்களுக்கு படிப்பு மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுங்க எப்படியோ பிழைச்சிக்கும். அதனால பிள்ளையோட படிப்பு தான் முக்கியம். மதியத்துக்கு மேல கிளம்புறோம்னு சொல்லிட்டோம்னா, ஆனா ட்ரெயின் எப்போ வரும், பஸ்லாம் எந்த டைம்னு தெரியலையே. எதுக்கு பஸ்ஸு ட்ரெயின்லாம்? ஆமாண்ணா, அப்புறம் பஸ் ட்ரெயின்ல தானே கிளம்ப முடியும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. மனோஜ் தனியாக பஸ் புக் பண்ணிட்டான். நீங்கள் எல்லாரும் பஸ்ஸில் தான் இங்கேருந்து திருச்சி போகிறீங்க. அதனால பொறுமையாகவே கிளம்பி போகலாம். நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட தேவையில்ல. ட்ரெயின் இந்த டைமில் போயிடும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு எந்த பதட்டமும் இல்லை. தனியாக பஸ் புக் பண்ணியாச்சு, நீங்கள் அதில் போகலாம். ஐயோ அண்ணா, ஏற்கனவே எவ்வளோ செலவு, எதுக்கு தேவையில்லாம இந்த செலவு? இது இது தேவையில்லாத செலவா? சொந்த பந்தம்லாம் வீட்டுக்கு வருது, அவங்கள பத்திரமா நாங்கள் அனுப்பி வைக்கிறது இல்லையா? இதெல்லாம் தேவையில்லாத செலவா? நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு சம்பாதிக்கிறோம்? அதுக்கு இல்லைண்ணா. பாண்டியா, நீங்கள் ஒரு ஆள் 2 ஆளா ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறதுக்கு? எல்லாருமே வந்திருக்கோம். இங்கே 5 பேர், அங்கே 5 பேர், போகணும்ல தாராளமாக. ட்ரெயின் பஸ்லாம் செட் ஆகாது, அதான் தனியாக பஸ் புக் பண்ணிட்டான். இருந்தாலும் இதெல்லாம் வீண் செலவு தானா? பாண்டியா, நான் இவங்களை எப்படி அனுப்பி வைக்கிறதுன்னு தான் கேட்டேன். அதுக்கு பசங்க தான் அவனுங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. பஸ்ஸில் தான் அனுப்பணும், தனியாக புக் பண்ணணும், ட்ரெயின் பஸ்லலாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு. எல்லாமே பசங்களுடைய விருப்பம். பசங்க விருப்பத்தெல்லாம் தாண்டி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்கண்ணா சரிங்கண்ணா, பசங்க விருப்பமா இருந்துச்சுன்னா நாங்கள் பஸ்லேயே போகிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் எதுக்கு நேற்று அங்கே வந்தான்? அது எப்படி நம்ம போகிற இடத்துக்குலாம் அவன் வரான்? இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்குதா இல்லை அவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறானா? இங்கே பாரு, நீ முறைச்சாலும் சரி அழுதாலும் சரி கிடையவே கிடையாது. ஏற்கனவே நீ ரொம்ப ஓவராக சாப்பிட்டுட்ட. இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். என்னாலலாம் உன்னை வச்சுட்டு மேய்க்க முடியாதுப்பா. அதெல்லாம் எதுவும் ஆகாது. அதெல்லாம் ஆகும்டி. உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன உனக்கு தெரியும்? சஸ்திகா, வர வர நீ ரொம்ப வால்தனம் பண்ணிட்டு இருக்க. வளர வளர வால்தனமும் அதிகமாகுது, உன்னோட வாயடித்தனமும் அதிகமாகுது. ரொம்ப ஓவரா வாயடிக்கிற. ஒரு நேரம் மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நான் அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. நீ அடிச்சிடுவியா? அடிச்சனா எங்க மாமாட்ட சொல்லிடுவேன். ஆமாம் ஆமாம், அடித்தாங்கன்னா மாமா கிட்ட சொல்லிடுவா. போட்டாலும் வச்சுக்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஓவர் செல்லம் செல்லம் கொடுத்து கொடுத்து தான் நீ இப்படி இருக்க. இப்போ எதுக்குடி மூக்கால காத்தடிக்கிற? எனக்கு வேணும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? நீ ஒன்றும் தர வேணாம், நான் போய் அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன். கேப்ப நீ கேட்ட அவர் மட்டும் அதை வாங்கி கொடுத்துட்டாரு. உனக்கும் அடி இருக்கு, உங்க அப்பாவுக்கும் அடி இருக்கு. ஏய், எங்க அப்பா அடிப்பியா நீ? எங்க அப்பா அடிச்சா அவ்வளவுதான். என்னைக்காவது இந்த பாசத்தை என் மேல காட்டியிருக்கியாடி? என்னை அடிச்சாலும் திட்டினாலும் எனக்கு என்னன்னு பார்த்துட்டே நிற்ப. அதுவே உங்க அப்பா ஒன்று சொல்லிட்டா மூக்கு மேல காத்தடிக்கிற மாதிரி கோவம் வரும். எங்க அப்பாவை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏமே, இவங்க அப்பாவை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. வாயை பாரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஜூஸ் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. இல்ல, வேணும். எனக்கு வேணும், ஜூஸ் வேணும். அதான் முடியாதுன்னு சொல்கிறேன்லடி. ஏன்? வந்ததுலேருந்து ஐஸ்கிரீம், ஸ்வீட்டு, கேண்டி, ஜூஸ்னு எல்லாத்தையும் அடித்து நவுத்திட்ட. நாளைக்கு உனக்கு என்ன ஆக போகுது நானே பயத்தில் இருக்கேன். நீ திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அங்கிள், எனக்கு ஒரு ஜூஸ் கொடுங்க. மேம், குழந்தை ஆசைப்படுதுல்ல. குழந்தை ஆசைப்பட்டா எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? ஏய், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? மேம், நான் இந்த கேட்ரிங் சர்வீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன, இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. சஸ்திமா, நீ அப்பா கிட்ட போறியா? முடியாது, நான் போக மாட்டேன். எனக்கு ஜூஸ் வேணும். சொன்னா கேளுடி, நீ அப்பா கிட்ட போ. அங்கே பாரு, அந்த அங்கிள் வேற கலரில் ஜூஸ் வச்சுருக்காரு. நீ போய் அதை ட்ரை பண்ண. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மம்மி கிட்ட சொல்லு. இதுதான் குடிச்சிட்டல, அதனால இப்போ அந்த ஜூஸை போய் குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. மம்மி, நான் ஜூஸ் குடிக்கவா? ஆ, ஜூஸ் குடி. ஆனால் ஒன்றே ஒன்று தான் குடிக்கணும்.
நீ போய் அந்த ஜூஸை குடிச்சு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மம்மி கிட்ட சொல்லு. சரிங்க மம்மி, நான் அப்பா கிட்ட போறேன். ஆ சரிடா, பார்த்து போ. ஓகே ஓகே. டேய், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? மேம் அதான் சொன்னேனே, நான் இந்த கேட்ரிங் சர்வீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீலாம் அந்த இடத்துல வேலை செய்யவே மாட்ட. அப்படிப்பட்டவன் இங்கே ஏன்டா வந்த? ஐயோ மேடம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எனக்கு இது மாதிரி வேலைலாம் பிடிக்காது தான். ஆனால் என்ன பண்ணுறது மேடம், காசு வேணுமே. காசு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்கல்ல மேடம். என்ன பண்ணுறது, பிடிக்காத வேலையெல்லாம் பண்ணி தானே ஆகணும். நீ தான் பெரிய ஃப்ராட் ஆச்சேடா. உன்கிட்ட காசு பணம்லாம் சாதாரண விஷயம். அதெல்லாம் அப்போ மேடம், இப்போல்லாம் ரூபா கூட இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். யாரு நீ? நீ ரொம்ப கஷ்டப்படுற, இதை நான் நம்பணுமாடா? நீ இங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் போகிற இடத்துலலாம் நீ இருக்க. நீ என்னை ஃபாலோ பண்ணுறியா, இதில் இது எல்லாமே எதர்ச்சியாக நடக்குதா? மேடம் சத்தியமாக மேடம், நான் உங்களை ஃபாலோ பண்ணவே இல்லை. எனக்குமே டவுட்டாக இருக்குது மேடம். எங்கே போனாலும் நான் உங்களை பார்க்குறேன். இது எதர்ச்சியாக நடக்குது மேடம். ஆரம்பத்தில் நான் கூட இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்குதுன்னு தாண்டா விட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா இது எதர்ச்சியாக இருக்கிற மாதிரியே தெரியல. என்னடா பிளான் பண்ணி வந்திருக்க? மேடம் நான் என்ன மேடம் பிளான் பண்ண போகிறேன்? நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கேன். என்னை பார்த்து என்ன மேடம் என்னென்னமோ கேள்வி கேட்குறீங்க? வருண், நீ யாருன்னு எனக்கு தெரியும் வருண். அதனால் என்கிட்ட இந்த விளையாடுற வேலைலாம் வச்சுக்காத. எதுக்காக இங்கே வந்த? எனக்குமே உங்ககிட்ட விளையாடுறதுக்கு இஷ்டம் இல்லை தான். என்ன பண்ணுறது? ஆனால் நீங்கள் தான் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இங்கே இங்கே பாரு, நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாது. அதனால் ஒழுங்கு முறையாக இடத்த காலி பண்ணு. இன்னொரு தடவை நான் போகிற இடத்துலலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதே கேள்வி கேட்டுட்டு வந்தேன், அப்புறம் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல வருண். மேடம் மேடம் மேடம், எதுக்குங்கிற அமைதியாக பேசுங்க. எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஏன் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்? அப்போது நான் டவுட் பண்ணது கரெக்டு. நீ இத்தனை நாள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்க. ஆமாம் மேடம், நானும் எவ்வளோ நாளாக தான் ஃபாலோ பண்ணுறது. எனக்கும் வேறு வேலை இல்லையா, முடியல. அதனால் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிடுறீங்களா? டேய் டேய், நான் தான் சொல்கிறேன்ல, அப்படிப்பட்ட பொண்ணுலாம் யாருமே இல்லைடா. இருந்திருந்தா எனக்கு தெரியாமல் இருக்குமா? அப்படிலாம் யாரும் கிடையாது. நீ தேவையில்லாமல் ஏதோ யாரோ சொன்னதை நம்பி தேடிட்டு இருக்க. அப்படிலாம் யாருமே இல்லை. சரிங்க மேடம், நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இல்லவே இல்லை, அப்படி தானே மேடம்? சரிங்க மேடம், நான் நம்புகிறேன். இனிமேல் உங்களை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அது ஒழுங்காக ஓடி போயிடு. தேவையில்லாமல் இன்னொரு தடவை என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதே கேள்வி கேட்டுட்டு வந்த, அவ்வளோதான். மேடம் 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 இருங்க மேடம், இன்னும் பேச வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. இன்னும் பேச என்னடா இருக்கு? உனக்கு எனக்கு என்ன இருக்கு? என்ன மேடம் அதுக்குள்ளே மறந்துட்டீங்க? நம்ம 2 பேத்துக்குள்ள எவ்வளவோ இருக்குது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள நிறைய டீலிங் இருக்குது. மண்ணாங்கட்டி டீலிங்? யாருடா சொன்னா? உன் ரேஞ்ச் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன? கேவலம் ரோட்டில் தெரிகிற பொறுக்கி நீ. உன்னை என்னை சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்க. மேடம் என்னோட வேலை அப்படி, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இதே மாதிரி சிரிச்சுட்டேலாம் இருக்க மாட்டேன். கையில் இருக்க கிளாஸை மூஞ்சில் விட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளோதான், மூஞ்சே இருக்காது. சரிங்களா? சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன்னு ஓவராக பேசிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் பொறுக்கி தான், அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாக சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன? ஒரு நேரம் மாரி ஒரு நேரம் வரும்னு இருக்க மாட்டான். கோபம் வந்துச்சு அப்புறம் அவ்வளோதான். டேய், என்ன மிரட்டுறியா? ஐயோ மேடம், மிரட்டலை, டைரக்டாகவே சொல்கிறேன். வருணுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான்,
எல்லாத்தையும் அழிச்சிருவான். உங்களுக்கே தெரியும். உன்கிட்ட பேசுறதுக்கெலாம் எனக்கு எதுவுமே இல்லைடா. இனிமே என் பின்னாடி வராத. அதே மாதிரி அந்த பொண்ணுலாம் யாருமே இல்லை. தேவையில்லாமல் இதெல்லாம் கேட்டுட்டு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்காத. ஒழுங்காக வீடு போய் சேரு. மேடம் மேடம் மேடம், உங்களை நிற்க சொன்னதே வேற ஒரு விஷயத்துக்காக. உடனே கிளம்புறீங்க. வேற என்னடா? வேற என்ன மேடம், உங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் மேடம் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல? பரவாயில்ல மேடம், நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது மேடம். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? கிடையாது, அவளை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவள் ஃபஸ்ட்டு இந்த ஊரே கிடையாது. அவள் ரொம்ப தூரத்தில் இருக்கவ. அவளை எப்படி நீ பார்த்துருக்க முடியும்? அவளெல்லாம் நீ பார்த்துருக்க வாய்ப்பில்லை. மேடம், ஏதோ பார்த்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கே எதுக்கு தடுமாறி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லையே, நான் நல்லா நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு அப்படி தெரியுது. இங்கே பாரு, என் தம்பிக்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட உன்னை அவ்வளோதான். பாரா, புதுசாக தம்பி மேலே பாசத்தை. இவர் என்ன வேணால் உங்கள் தம்பியை பண்ணலாமா, ஆனால் மற்றவங்க பண்ணக்கூடாதான். ஆமாண்டா, என் தம்பியை நான் என்ன வேணால் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் போகிற வரவங்களாம் என் தம்பி மேலே கையை வைக்கணும்னு நினச்சா அவ்வளோதான். சரி சரி, விடுங்க விடுங்க. இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. இனிமே உங்கள் பின்னாடிலாம் நான் வரமாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஏன்டா கவலைப்படணும்? நீ தான் கவலைப்படணும். மாட்டின அவ்வளோதான். வந்தியா, வேலையை பார்த்தியா, போனியான்னு இரு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காத, போ. சரிங்க மேடம், நீங்கள் சொன்னால் நான் கேட்காமையா போயிட போகிறேன்? வந்தனா வேலையை பார்த்தனா போயிட்டே இருக்கேன். சரிங்களா மேடம்? பாய். எப்பயாவது ஒரு டைம் மீட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. அவன் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன? திரும்பவும் மீட் பண்ணுவோன்னா அவன் இனிமே ஃபாலோ பண்ண மாட்டேன், எதுவும் வச்சுக்க மாட்டேன்னு தானே சொன்னான். அப்படி சொல்லிட்டு கடைசியில் எதுக்கு அப்படி சொல்லிட்டு போகணும்? மீட் பண்ணுவோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னவா இருக்கும்? என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஒருவேளை அவனுக்கு நிலாவை பற்றின உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சதால தான் நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்ட்டு போயிட்டானா? அப்படி தெரிஞ்சிருந்தா அமைதியாக இருந்திருக்க மாட்டானே, ஏதாவது பண்ணியிருப்பானே. இப்போ என்ன பண்ணுறது? இது இப்போ யார்கிட்ட சொல்கிறது? யாருக்கிட்டேயாவது சொல்லணுமே. சொன்னால் நமக்கு பிரச்சனையாகும், சொல்லினாலும் பிரச்சனையாகும். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலை. என்ன இவ்வளோ நாள் அமைதியாகவே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, இவ்வளோ நாள் அமைதியாகவே இருந்துட்டோம், திரும்பவும் ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டேன். அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஆமாம்மா, என்கிட்ட எதுக்கு நீ சொல்லணும்? என்கிட்ட என்ன இருக்குது? நானா ஒரு ஆளா என்ன? என்னை ஷபா, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அதான், நீலாம் என்னைக்கு என்னை ஒரு ஆளாக மதிச்சிருக்க? என்னை ஒரு மனுஷனா கூட நீ மதிச்சதே இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு? உங்களை நான் மதிக்கணும், அவ்வளோதானே? மதிக்கிறேன். சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஏன் ஆஃபீஸ் போகலையா இன்னைக்கு? போதுமா? இதுக்கப்புறம் என்ன வேணுமா? இப்போ எதுக்கு நீ இப்படி பேசுகிற? எதுக்கு நீ தனியாக நின்றுட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்த? என்ன பேசிகிட்டு இருந்த? நான் ஏதோ பண்ணுறேன், ஏதோ பேசுகிறேன். உங்களுக்கு என்ன? போய் உங்கள் வேலையை பாருங்கள். வேலை இல்லையா? உங்கள் செல்ல மக கூட போய் விளையாடுங்க. அதை விட்டுட்டு என்ன ஏன் இப்படி கடுப்பேற்றிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன், குழப்பத்துலேயும் இருக்கேன். தயவு செஞ்சு மூட் பண்ணாமல் கிளம்புறீங்களா? சரி சொல்லு, அப்படி என்ன குழப்பம்? என்கிட்ட சொல்லு. உங்ககிட்டலாம் எதுவும் சொல்ல முடியாது. உன்னை பற்றின எல்லா ரகசியம் நான் தெரிஞ்சு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கேன்டி. ஆனால் என்கிட்டயே எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. சும்மா சும்மா எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் ஒன்றும் சொல்லி காட்டலை,
சொல்கிறேன். உன்னை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் எதுக்கு மறைக்கிற? நீ மறைச்சாலும் எப்படியும் எனக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு எதுக்கு மறைக்கணும்? சொல்லலாம்ல. ஏய், என்னடி ஆச்சு? எதுக்கு இப்போ அழுகுற? நான் அப்படி என்னடி சொல்லிட்டேன்? காவியா, நீ அழாதடி. உன்னை நான் இப்படி அழுது பார்த்ததே இல்லை. நீ அழுவும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அழாதடி. இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களை மதித்ததே இல்லை தான். அதுக்குன்னு உங்கள் மேலே எனக்கு அன்பு இல்லாமலாம் இல்லை. ஏய், எனக்கு தெரியும்டி. உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு என் மேலே அன்பு இல்லாமலாம் இல்லை. என்னை உனக்கு பிடிக்கும்தான். ஆனால் ஏதோ ஒரு கோவத்தை என்கிட்ட காமிச்சிட்ருக்க. அவ்வளோதானே தவிர வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. அதனால தான் நீ இவ்வளோ பண்ணியும் நான் உன்னை விட்டு போகாமல் உன் கூடயே இருக்கேன். இது உனக்கு புரியுதாடி? தயவு செஞ்சு அழாதடி. நீ அழும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. எதுவாக இருந்தாலும் சொல்லுடி, நான் பார்த்துக்கிறேன். உன் கூட நான் இருக்கேன்டி. எதுக்காகவும் பயப்படாத. என்னன்னு சொல்லு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்போ சொல்லும்போது தான் எனக்கு புரியுது நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு. மற்றவங்கள கஷ்டப்படுறத விட்டுருங்க, ஆனால் உங்களை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் என்னை விட்டு கொடுத்ததும் இல்லை. என்னைய என்னை மன்னிச்சிருங்க. ஏய், இதுக்காடி அழுகுற? நான் சும்மா ஏதோ ஒரு இதில் பேசிட்டேன். அதுக்கெலாம் ஏன்டி? விடு. எனக்கு தெரியாத உன்னை பற்றி. அழுவாத, விடு. ஆனால் எனக்கு ரொம்ப அழுகையாக வருதுங்க. சரிடி, சரி, அழாத ப்ளீஸ் டி. காவியா, உனக்கே தெரியும்ல, நீ அழுதினா என்னால் தாங்கவே முடியாதுடி. என்னங்க, எனக்காக ஒன்று பண்ணுறீங்களா? ஆ, சொல்லுடி, என்ன பண்ணணும்? எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணுங்க. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கவா? ப்ளீஸ்ங்க. ஆ, அவ்வளோதானே. நீ எவ்வளோ நேரம் வேணாலும் தனியாக இரு. யோசி. ஆனால் அழ மட்டும் அழாதடி. நீ அழுதா என்னால் தாங்கவே முடியாது. ம், சரிங்க. சரிடி, நீ கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு வா. நான் கீழே பாப்பா கூட இருக்கேன். ம், சரிங்க. ஷவா, எப்படிலாம் நடிக்க வேண்டியதாக இருக்குது. போன்னு சொன்னால் போகிறதில்ல, சும்மா அது இதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே. இதுக்காக கொஞ்ச நேரம் அழுக வேண்டியதாச்சு. மேக்கப்லாம் கலைஞ்சிருச்சு, கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. இந்த ஆள் வேற சும்மா எப்போ பார்த்தாலும் கடுப்பேற்றிக்கிட்டு அவன் இருக்கிற டென்ஷனில். இவர் என்ன நினச்சாரு? வந்து பாசமாக பேசினா நான் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன்னு நினச்சாரா? இவர் வேற. நானே இருக்கிற டென்ஷனில் அவன் என்ன யோசிச்சுட்ருப்பான்? எதனால் அப்படி சொன்னான்? மீட் பண்ணுவோன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? ஒருவேளை நிலாவை டார்கெட் பண்ணுறானோ? என்னால் இதை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னேன்னா நான் மாட்டுவேன். இது இங்கே ஆரம்பித்து எங்கெங்கேயோ போகும். அது எனக்கு தான் டேஞ்சர். ஆனால் இதை சொல்லாமலே இருக்க முடியாது. அதுக்குன்னு அமைதியாகவும் இருக்க முடியாது. நிலாவை தான் டார்கெட் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு அவளை சேஃபாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன பண்ணுவான்? சே, அது மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவனை பற்றி எனக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியல. சரி, இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும். அடுத்தது நடக்க வேண்டியதை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிலாவை தான் டார்கெட் பண்ணியிருக்கான். இப்போதைக்கு நிலாவை எங்கேயும் தனியாக விடாமல் இருந்தால் அதுவே போதும். என்னதான் அர்ஜுன் மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் இந்த உலகத்தை பார்க்காத உயிர் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. அது நல்லபடியாக இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்.
என்ன? எப்போ? எங்க? சரி சரி, நீங்கள் அங்கேயே இருங்க. இதோ 5 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன். சார், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை வந்துடுச்சு. நான் கிளம்புறேன்.